நம்ம ஹீரோயின் லிசாக்கு யாரோ ட்ரக்கை கொடுத்து அங்கே ரூமில் தள்ளி விட்டுருக்காங்க. ஒரு வயசான பர்சன் அவட்ட அங்கே தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க பாட்டில் எடுத்து தலையில் அடிச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் நிற்கவுமே ஹீரோயின் வேமா அந்த காருக்குள்ளே போய் ஏறிட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ கூதா இருக்கான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு சின்ன வயசு அவங்க ஃப்ரெண்டு மாதிரி எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து தோணிட்டு இருக்கு. நீ தானே அது அப்படின்ற சொல்லிட்டு அவனை பிடிச்சி டக்குன்னு அவப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணதுமே அவனுக்குமே அவளை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவன் வந்துட்டு அங்கே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே அங்கே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே காலில் வந்து ஒரு மார்க் இருக்குது. அதே மாதிரியே அவனோட மார்பிளையுமே அங்கே வந்துட்டு ஒரு மார்க் இருக்குது. நம்ம ஹீரோயினும் அங்கே அவனுமே ரொமான்ஸ் பண்ண பிறகு அவளுக்கு சுயநினைவு வந்துடுது. ஏதோ வந்துட்டு போதையில் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் வந்து காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம், நான் வந்துட்டு மிஸ்டேக்காக தான் இது நடந்துருச்சு, இதை நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு எனக்கு ட்ரக்கை கொடுத்தவங்கள மட்டும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்பவே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல். அவனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணுமே. அப்போ அவன் கேட்டிருக்கான், நான் எப்படி வந்துட்டு உன்னை பெரிய பொண்ணான பிறகு தேடுறது அப்படின்றத சொன்னதும் இந்த பார்த்தியா என் கண்ணு கீழே ஒரு மார்க் இருக்கும், அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு டச் பண்ணி காமிச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு கீழேயுமே அதே மாதிரி அங்கே மச்சம் இருந்ததுமே ஒருவேளை இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. என்ன பாஸ் உள்ள என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் போலையான்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோ எதுவும் பதில் பேசாமல் நான் சொன்ன பொண்ணை நீங்கள் தேடினீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் சொன்ன எல்லா இடத்துலையுமே அங்கே வந்து போய் மீட் பண்ணேன். அங்கே டாக்டர்ஸுமே வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒர்க் பண்ண பழைய டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றதாமே சொல்கிறான். ஏன்னா அந்த பார்ட்டிக்குள்ளே போனால் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜீ இருக்கான். அவங்க சிஸ்டர் மியா கூட சேர்ந்து தான் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வர, நீ அவர் வந்து அடிச்சுட்டு போய் இருந்திருக்க, உன்னால் எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கு தெரியுமான்னு சொன்னதும் எவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருக்க நீ, நான் போய் அந்த ஆள் கூட இருப்பேனான்னு சொன்னதும் நீ வந்து என்ன லவ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ மியா ஓமி அவர் எவ்வளோ நல்லவர், நீங்கள் ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் நீ வாயை மூடிட்டு பேசாமல் இல்லைன்னு வச்சுக்கோமே, உனக்கு நல்லா தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. இவ தான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போயிருது. எவ்வளோ தூரத்துக்கு நீ சீப்பாக வந்துட்டு நடிச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது நான் என்ன அப்படி வந்துட்டு பண்ணேன், நான் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் அப்போ அவன் மாறணும்னா அவள் தான் மாறணும், நீயே மாறணும், அவள் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துட்டு உன்ட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் உங்கள் லட்சணங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆஃபர் வச்சுட்டு இருக்கதை அவள் கண்ணால் பார்த்துருந்துருக்கா. அதுக்கப்புறமே தான் அவள் அமைதியாக வந்திருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அம்மா நான் வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்குவேன், பட் மியாவை தான் எவ்வளோ கிடையாதுன்னு சொன்னதோ என்ன அசிங்கம் பண்ணி பேசிட்டு இருக்க, ஏதாச்சும் வந்துட்டு பேசி இங்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையாக்கிறாத, வாயை மூடிட்டு பேசாம அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஹீரோவுமே இருக்கான். இவன் இதுக்காக இங்கே வந்திருக்கான், ஒரு வேளை யாராச்சும் இன்வைட் பண்ணிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறா. நம்ம ஹீரோயின் உங்கள் பையனை மேரேஜ் பண்ணணும்னு எனக்குமே ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, அவன் வந்துட்டு ஏதாச்சும் தெரியாமல் மிஸ்டேக் பண்ண அப்படிலாம் நீ பேசலாமா அப்படின்றத சொல்லிட்டு நீ மியாவை மேரேஜ் பண்ணுறதெல்லாம் விட்டுது, நீ வந்துட்டு லிசாவை தான் மேரேஜ் பண்ணணும், ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஏதாச்சும் அசியம் பண்ணிட்டு இருக்காத, எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு வந்துட்டு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்காமா, என்னென்ன உனக்காக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயின் இவன் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்கான், எதுவும் பண்ணது கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மனசுலேயும். ஆமாம் உங்கள் பையன் பண்ண எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ண அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க போட்டு விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க அம்மா இதெல்லாம் என்ன அசிங்கம்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சுட்டு கோவப்படுறாங்க. குடும்பத்தை போய் கெடுக்கவா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு அவனை மன்னிச்சிரு, ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா, இந்த ஜியை பார்த்தீங்களா கூட இருந்தே குடும்பத்துக்கு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை பற்றி இங்கே ரொம்ப தப்பாக பேசினதுமே நீ இப்போ என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். அப்போ அங்கிள் நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் ஹீரோயினுக்கு புரியுது இவனோட அங்கிள்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இவன் வந்துட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன பண்ணாளா, வேற யாரு கூட இப்போ இவள் ஆஃபர் வச்சுட்ருக்கா, ஆனால் ஏன் மேலே மட்டும் இவள் பழி போட்டுட்ருக்கா, அந்த பர்சன் மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை பீஸ் பீஸாக வெட்டி நான் சைனாக்கு வெளியவே எரிஞ்சிருவேன்னு சொன்னதுமே ஓ அப்படியா அந்த பர்சன் நான் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாருக்குமே அங்கே அரண்டு போயிடுறாங்க. கணத்தை சேர்த்து அவனே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நான் தெரியாமல் பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயினை தூக்கிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கப்புறம் வந்துட்டு யாராச்சும் அவள் பக்கத்தில் நெருங்கி வந்து அவளை புள்ளி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னை விட மோசமான ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
நான் அவன் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு நீ கொடுத்த இந்த கார்டை நீ வச்சுக்கோ, 2 பேருமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஸோ வந்துட்டு சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் இன்னுமே வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வர்றா. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி விடுறான். ஆனால் உண்மையிலே ஏன் பக்கத்தில் வந்தானா அவளோட நெக்லஸ் எடுத்து அவனோட பர்ஸில் அங்கே வந்து போட்டிருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, இப்படிமே நம்ம வீட்டிலேருந்து மியா எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கப்ப எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு தேவையான என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக போகிறேன்னு சொன்னதும் உன்னோடதை எடுத்துகிட்டு போ, ஆனால் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நீ ஏன் வந்துட்டு மற்றவங்க சேர்த்து தூக்குறேன்னு சொன்னதும் நான் ஏன் வந்துட்டு தூக்கிட்டு போகக்கூடாது, நான் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் போய் நான் உங்கள் அப்பா அம்மாவோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என் பேருக்கு பின்னாடி இருந்து அந்த பேரையுமே எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் அவங்களோட ஒரே பொண்ணு, ஸோ அவங்களோட கடன் எல்லாத்தையுமே நீ தான் அடைக்கணும் அப்படின்றத சொன்னதும் கரெக்டாக நீ சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு இல்லைன்றப்ப வீட்டில் வந்துட்டு எல்லா பொருளையுமே தூக்கிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஸோ நான் அப்படின்னா உனக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லணும்ல, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணி இப்படி ஒரு லேடி வந்து வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுமே இவ ரொம்ப வந்துட்டு அரண்டு போயிடுறா. அங்கே கார்ட்ஸை வச்சுமே அடித்து இழுத்துட்டு போனதுமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டே போயிட்டுருக்கா. அங்கிள் பேங்கன்றவர் கால் பண்ணிடுறாரு, நீ எப்போ வந்துட்டு உன்னோட அப்பாவோட காசை வந்துட்டு என்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னதுமே அங்கிள் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லாத்தையுமே பே பண்ணிடுறேன்னு சொல்கிறப்ப சரி நீ வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக வா, நான் வந்து கிளப்பில் இருக்கேன், நீ ட்ரிங்க் பண்ணேன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை குறைப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு பாரேன்ப்பா அந்த பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ரொம்பவே ஸ்ட்ரென்த் அதிகம் நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி நேற்று ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீ ஒன்றா இருந்தியே அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ இப்போ வர்ணிக்கிறிய அந்த பொண்ணு தான் அதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப அங்கே அரண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கிள் நான் வந்துட்டு உங்களுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ணிட்டேன், நான் நீங்கள் சொன்னதை விட அதிகமாக பண்ணிட்டேன், நீங்கள் அமௌண்ட்டை குறைப்பீங்களான்னு சொன்னதும் அவர் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது எதுக்காக நீ தனியாக போடிட்டு இருக்க, நானே உன்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் தப்பான இன்டெக்ஷனில் தொட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. இப்போ அவள் பயந்து போயிட்டு அங்கிள் நீங்கள் ஏன் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படணும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டு அங்கே வந்து தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யாரையாச்சும் பாய் ஃப்ரெண்ட் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு வேமா அவன்கிட்ட போய் ஹாய் காண்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு பேசும்போது நீ வந்து போய் சொல்லிட்டு இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கியா, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கையை பிடிச்சி இழுத்ததுமே நம்ம ஹீரோ மரியாதையை தள்ளிப்போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது நான் யாருன்னு தெரியாமல் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறப்ப ஹீரோ அங்கே பாட்டில் தூக்கி தலையில் உடைச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஃப்ரெண்டுமே வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, அவர் யார் தெரியுமா, அவர் தான் மிஸ்டர் கூன்னு சொன்னதும் அந்த பேரை கேட்டுட்டு இருந்தால் ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன், ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க சாரியுமே சொல்லிடுறாரு. அவன் காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ நீ எங்கே போகணும், எதுக்காக அப்படி காருக்குள்ளே உட்காந்துட்ருக்க, நீ வந்துட்டு கிளம்பு நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னதும் நான் வந்து உன்னோட வீட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ என்ன பேசிகிட்ருக்க, என்னோட வீட்டுக்கு நான் ஏன் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறப்ப அவள் டச் பண்ணிகிட்டே பேசிட்டு என்ன புதுசாக பண்ண அதை பண்ண போகிறோம், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க டிரைவர் அதெல்லாமே பார்த்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு யாருமே அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது, ஒருவேளை வந்துட்டு இவங்க நினைக்கிறது நடக்கும்னு இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொன்னதுமே என்னோட பொருள் ஒன்று இருக்கு அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வரேன்னு சொன்னதும் சரி வீட்டுக்கு விடுங்க அப்படின்றத சொன்னதுமே அவருமே அங்கே போயிட்டு இருந்தா. ஹீரோயின் அவனவே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி என்னவே பார்த்துட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் ஏன் பார்த்துட்டு இருக்க, நான் பார்க்குறதுக்கு நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே நீ பார்வையை திருப்பி உட்காருன்னு சொன்னதும் நான் வீடு வர வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னதும் அவன் தலையில் ஒரு அடி அடிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு தலையில் அடிப்பட்டப்ப இதே மாதிரி தான் தலையில் ஒரு அடி அடிச்சு விட்ருக்கான். அதே மாதிரி ஞாபகம் வந்துட்டு ஒருவேளை அவன் தான் நான் இதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்க மெய்டு வந்துட்டு அந்த நெக்லஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிறகு ஹீரோ அவனுக்காக வந்துட்டு ஹாட் சாக்லேட்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாங்க. நீ வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற, நீ வாட்டு சுற்றிட்டு இருந்தா நான் என்ன அர்த்தம், வயசு போதான் இல்லையா, உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா சொல்லு, பையன் பிடிச்சாலும் நீ பண்ணிக்கோன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு அதெல்லாமே
கேட்டுட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. உனக்கு நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்காம மட்டும் விட மாட்டேன், நீ என் பேச்சை கேட்க மாட்டேல நாங்கள் பாட்டி சொல்லும்போது, பாட்டி இந்த காலத்தில் யார் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நீங்கள் வாட்டுக்கு ஏதாச்சும் பேசாதீங்க பாட்டி அப்படின்ற சொன்னதும், உன் பேச்சு எது நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு, உனக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ பேசாமல் என்னோட கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டாக மாறிடுறியான்னு சொன்னதும், நீ இப்போ என்ன வந்துட்டு பிளான் பண்ணி என்கிட்ட இப்படி நெருங்கி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட வலையில் வந்து நான் மாட்டிக்குவேன்னு மட்டும் நினைக்காத, நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ அந்த ஜியை வந்து ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக என் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அது மூலமாக அவனை ஜெலஸ் ஆக்கி அதுக்கப்புறம் என்ன வச்சு அவனை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்க்குறியா, உன்னோட இந்த ஸ்மார்ட்டான பிளான்லலாம் நான் வந்துட்டு கலந்துக்க விரும்பலை, ஸோ நீ இங்கேருந்து கிளம்புனான்னு சொன்னதும், இதில் என்னப்பா வந்துட்டு நான் தப்பாக வந்து சொல்லிட்டேன், நீ இவ்வளோ கோவப்படுற, நீ வந்து மேரேஜ் பண்ணாமல் இருக்கேன்னா நீ யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம், அதனால் நான் சொல்கிறத கேளு, பேசாமல் வந்துட்டு நீ என் பேச்சை கேட்டு என் பக்கத்தில் கூடவே சேர்ந்து இருந்தேன்னா நீ உன் பாட்டிகிட்ட இருந்து தப்பிக்கலாம், என்னோட வேலையுமே முடிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசி அவனை வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலுமே ஹீரோ எதுவுமே வந்துட்டு கேட்குறதுக்கு விரும்பலை. இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சம்மதிக்காமல் வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். நம்ம ஹீரோயினை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க பாட்டி கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அங்கே அவன் வந்ததுமே டார்லிங் என்ன வந்துட்டீங்களான்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ அவங்க பாட்டிகிட்ட நீங்கள் எப்போ பாட்டி வந்தீங்கன்னு சொன்னதுமே, உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றதை நீ ஏன் என்கிட்ட வந்து மறைச்ச அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை நாங்கள் சொல்ல வர்றான். பட் பாட்டி அதை வந்து பேசவே விடாமல், சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்துட்டு ஏன் கோவமாக பட போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவன் நீ என்னோட பாட்டிகிட்ட என்னத்தை போய் சொல்லி வச்ச அப்படின்ற சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இது ஒன்ட்ட நான் என்ன சொன்னேனோ அதை தான் சொன்னேன், நீ ஏன் வந்துட்டு என்னோட இந்த டீலுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டேன், இங்கே பாரு நானுமே வந்து அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், உன் பாட்டியும் கூட சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு உனக்கு புரியுதில்லைன்னு சொல்லும்போது அவனுமே அதை யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்குமே ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயே நாங்கள் கண்டிஷன்லாம் சொல்லிட்டு இருக்கா, 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிக்க கூடாது, பக்கத்தில் வரக்கூடாது, ஒரே பெட்டில் ஸ்லீப் பண்ணக்கூடாது அப்படின்ற சைட் அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஒத்துக்கிட்டதும், சரி நீ வந்து உன்னோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரைஞ்சு காமி, அது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே எங்கே சந்தோஷமாக எழுறா, நீ என்னோட ப்ரொமோட் பண்ணுற, ஸோ வந்துட்டு எனக்கு அதில் 30% வந்து பெனிஃபிட் வேணும்ல அப்படின்றத சொன்னதும் அவன் அதுக்குமே ஒத்துக்கிட்டதும் இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஓடி போயிட்டு ஹக் பண்ண போனதும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீயே உன்னோட ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணுறியான்னு சொன்னதும், நீ ஓவராலாம் பண்ணிட்டு இருக்காத, நான் வந்து ஏதோ எக்ஸைட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், உன்னை ஹக் பண்ணணும் யாருக்கு ஆசை அப்படின்ற சொல்லி கேட்கும்போது உன்னோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து கால் பண்ணிடுறான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஜியும் மீயாவுமே சேர்ந்து மேரேஜ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, அவங்க என்னமாச்சும் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு அவங்கள பற்றி வந்துட்டு இப்போ கவலையே கிடையாது, அவன் பண்ண வேலையால் ஆல்ரெடி அவன் மேலே இருந்த லவ்வே எனக்கு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. அதுவுமே கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசும்போது, ஆனால் இப்போ அவனோட அங்கிள் கூவோட சேர்ந்து தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அப்படியா, அவரோட ஃபோட்டோவை நீ எனக்கு சென்ட் பண்ணுறியான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஃபோட்டோவை அவனுக்கு சென்ட் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவன் வாவ் பார்க்க வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பேசாமல் எனக்கு அவரை வந்து பாய் ஃப்ரெண்டாக மாற்றி விட்றியா, இல்லாட்டி வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சு எனக்கு ஆக்குப்பா அப்படின்ற சார். அப்போ உண்மையிலே அவன் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், பட் ஏன் லெவலுக்குலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே புகழ்ச்சியாக பேசுகிறா. ஸோ அது எல்லாத்தையுமே அவன் அங்கே பின்னாடி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ அவன் நீ வந்துட்டு சொன்னான்னு சொல்லாட்டையுமே அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்றத சொன்னதும் திரும்பி பார்த்தா இவன் நிற்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிடுறா. எதுக்காக நீ என்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்க, நீ என்னை வந்து புகழ்ந்து தானே பேசிட்டு இருக்க, ஒன்றும் வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படின்றத சொன்னதும், நான் வந்து வேணும்லாம் பேசலை அப்படின்றத சொல்லும்போது, சரி ஓகே நான் அதை பற்றி கேட்க வரல, இந்த என்னோட பாட்டி வந்து உனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஓடி போயிடுறா. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே டிசைன்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருக்கா. ஸோ அதெல்லாமே அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ரொம்பவே நல்லா இருக்கு பாஸ், இப்போ என்ன மேடமை நான் வர சொல்லவான்னு கேட்குறப்ப, இல்லை இது நல்லா இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அவருக்கு எதுவும் புரியலை. மேடம் வந்துட்டு இப்படி டிசைன் நல்லா இல்லை என் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு, இது ரொம்ப நல்ல டிசைன் ஆச்சு, எதுக்காக அவர் இப்படி பண்ணாரு, நான் போய் வந்துட்டு பேசுகிறேன் நீங்கள் விடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை அவர் வந்துட்டு யார்ட்டையும் பேச விரும்பல, அவர் ரொம்ப வந்து பிஸியாக இருக்காரான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், நான் யாருன்றது அவனுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா.
ஹீரோ பார்த்தா அப்போ அங்கே கிளைண்டோட சேர்ந்து அங்கே வெளியே வந்துட்டு இருக்கான். இவளை பார்த்தா அங்கே காரில் ரொம்ப செக்ஸியாக உட்காந்துட்டு இருக்கா. அவர் அங்கே வாயை பொழந்துட்டு பார்த்ததுமே நம்ம ஹீரோ நீங்கள் உள்ளே போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க இறங்கி வான்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லை, இப்போ மட்டும் பேசுறதுக்கு டைம் இருக்கா, எதுக்காக நீ ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னதும் அது நல்லா இல்லை அதனால தான் சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் சரி ஓகே என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேருமே அங்கே ரூம்குள்ளே போகிறத அங்கே பாட்டியுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் எதுக்காக அப்படின்ற சொல்லும்போது உன்னோட மிஸ்டேக் என்ன நான் உனக்கு சொல்ல வேணாமா அதனால தான் சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. அப்போ இங்கே பார்த்தியா ஒரு சின்ன வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதும் இது யாரும் ஒன்றும் மிஸ்டேக்னா சொல்ல மாட்டாங்களேன்னு சொன்னதும் ஆனால் நான் சொல்லுவேன் நீ வந்துட்டு அதை சரி பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவன் போய் அங்கே உட்காந்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்ததுமே எதுக்காக என்னவே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேல அதனால தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா சரி நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேனே அப்படின்ற சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு இப்போ நீ எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இப்போ பாட்டி வந்து நம்ம 2 பேருமே க்ளோஸாக இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கணுன்றதுக்காக தானே இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ ரொம்ப வந்து ஸ்மார்ட் தான் அப்படின்றத அவ சொல்றா. எனக்கு என்ன புரிஞ்சுக்கிருச்சு அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா பாட்டி வந்துட்டு நம்மளை வந்து தப்பாக எதுவும் புரிஞ்சுட்டு நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருக்கோம்னு நினைக்கக்கூடாதுல்ல அதனால தான் இப்படி வந்துட்டு க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணலாமே. இப்போயுமே பாட்டி பார்த்தீங்கன்னா வெளியே நின்று நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கிள்ளி வச்சதுமே எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. பாட்டி அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ இப்படிலாம் வந்து பண்ணணும் என்ன வந்துட்டு அவசியம் இருக்குது, நான் தான் ஆக்டிங்கில் எப்படி வந்து அசத்துவேன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு டச் பண்ணிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்ததுமே நீ வந்து தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது, நீ வந்து உன்னோட ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் நீ வந்து என்கிட்ட அட்ராக்ட் ஆகலன்னு போய் தான் சொல்லிட்டு இருக்க, என்னை பார்த்தாலே உனக்கு நர்வஸ் ஆகுதுன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே உண்மையிலேயே நர்வஸ் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். அவன் கிளம்பி வந்துட்டு இருந்தா அந்த ஜியாங்க வாழ்றான் நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் இப்பயுமே நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ பேசாமல் என்கிட்ட வந்துரு, என்னோட பாஸ்ட்டை போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட வந்து நீ எல்லாத்தையுமே வந்து கொடுத்துரு, அவர் எனக்கு ப்ரொமோஷன்மே கொடுப்பாரு, ஸோ அது மூலமாக எனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும், உனக்குமே நான் கொடுக்குறேன், அது உன்னோட லைஃப்பை வந்து செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு என்னமோ பிச்சை போடுற மாதிரி பேசுகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நான் ஏன் உனக்கு பண்ணணும், இதை போய் உன்னோட அங்கிள்கிட்ட நான் வந்து பண்ணினாலே வந்துட்டு அவரே எனக்கு நிறையா கொடுப்பாரேன்னு சொன்னதும் ஏன் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட அங்கிள் வந்து உனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவார் நீ நினைக்கிறியா, அவர் வந்து யாரையுமே வந்துட்டு நம்பவும் மாட்டாரு, பக்கத்தில் க்ளோஸாகவுமே விட மாட்டார் அப்படின்றத சொன்னதும் உன்ட்ட நான் போய் என்ன வந்து சொல்லி புரிய வைக்க முடியும், நேற்று நைட்டு அவரும் நானுமே ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், இதை போய் நான் உன்ட்ட சொன்னால் நீ நம்புவியான்னு சொல்லும்போது நீ வந்துட்டு இப்படிலாம் பேசினேன்னா நான் நம்பிடுவேனா, என்னோட அங்கிள் அங்கே தான் இருக்காரு, நீ வேணா போய் பேசி பாரு, அவர் வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் எனக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், அங்கே ஜீ இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம பாட்டியோட முன்னாடி மட்டும்தான் நடிப்போம்னு சொல்லிட்டு அங்கே அக்ரிமெண்ட்டில் இருக்குது, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னதும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆக்டிங் பண்ணலைன்னா அவனுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து நடிக்கிறோன்னு தெரிஞ்சு போய் அவன் போய் பாட்டிட்ட சொல்லிட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறான். நீ ரொம்பவே ஸ்மார்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே கூட சேர்ந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து எல்லா அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்கள் ஜீ வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே வந்து மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் என்ன வந்துட்டு எதுவும் வந்து இவனை பேச மாட்டேங்களான்னு சொல்கிறப்ப என்னோட அங்கிள் வந்துட்டு உனக்காக சப்போர்ட் பண்ணுவார் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, அவள் உன்னோட மூத்தவ ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேச, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு வேற வழி இல்லாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே போக வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ எவ்வளோ நேரமாக என்னோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்ப அப்படின்ற சொன்னதுமே கையை என்ன நான் வாழ்க்கை பூரா பிடிச்சிட்டு நிற்க போகிறேன், சும்மா வந்துட்டு ஆக்டிங்காக தான் பிடிச்சேன், ரொம்ப ஓவராலாம் பண்ணிட்டு இருக்க தேவை கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு போயிடுச்சேக்கா, எனக்கு இது மூலமாக 30% சேல்ஸ் கிடச்சிச்சின்னா எனக்கு நிறைய காசு கையில் வந்துடும், ஸோ என்னோட கடன் எல்லாத்தையுமே நான் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. இந்த ஜியை பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மியா அங்கே வந்துட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் இப்போ மேரேஜ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, நீங்கள் என்ன தவிர வேறு ஏதாச்சும் ஒரு கேர்ள் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் கோவப்பட்டு பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, உன்ன மாதிரி ஒருத்தியை போய் நான் மேரேஜ் பண்ணுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு, உன்னோட சிஸ்டருக்கும் உனக்கும் வந்துட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை போய் நான் விட்டது என்னோட லைஃப்பில் பண்ண பெரிய தப்பு, நான் எப்படியாச்சும் திரும்ப அவளை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இன்னுமே அவளை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. நான் என்னென்ன பண்ணலை, இன்னுமே பார்த்தா அவன் மேலே தான் இவன் ஆசையாக இருக்கா, மற்ற எல்லாருமே அவளை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி இருக்கணும், நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா.
நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் யாருமே பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு உன்னோட ஃபோட்டோ நீ பாருன்னு சொல்கிறப்ப அவங்க சிஸ்டரோட வேலை தான் அது எல்லாமே. அங்கே அசிங்கமாக வேற கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஒர்க்கர் வந்துட்டு நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு சொல்கிறப்ப இது நான் கிடையாது நீங்கள் நம்புங்கன்னு சொல்கிறா. நாங்கள் ஏன் நம்பணும், நீ இதை ப்ரூவ் பண்ணி காமின்னு சொல்கிறப்ப உனக்கு ஏன் நான் ப்ரூவ் பண்ணணும், நீ யார் ஃபஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே நீ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில உன்னால் எங்களுக்குமே ரெப்புடேஷன் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்டையுமே கையில இருந்து பிடிங்கிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கா, நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அங்கே நாம ஹீரோவை போய் அங்கே அசிஸ்டன்ட் இப்படி விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாய் போயிடுது. இப்போ அந்த லேடிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதும் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ரூல்ஸ் படி இவ்வளோ ஜாப்பை விட்டு நீங்கள் தூக்குங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே வர வேணான்னு சொன்னதும் நீங்கள் இப்போ யாரை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே ஜியாவை வேலையை விட்டு தூக்குற லெவலுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் உங்களை பற்றி சொன்னதுமே சார் வேமா காப்பாற்ற வந்துட்டாருன்னு சொன்னதும் நீ உண்மையிலே பெரிய சூப்பர்மேன் தான்ப்பா, நீ என்ன எதுவும் என்ன அப்படின்ற சொல்லிட்டு உண்மையிலே அப்படின்னு பேச வரும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ உனக்கு யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறேன்னு கேட்குறப்ப சந்தேகம்லாம் கிடையாது கன்ஃபார்மாக தெரியும் யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. ஓகே நான் உனக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே லீவ் கொடுக்குறேன்னு சொன்னதுமே ஆஃப் டே ரொம்ப அதிகமாக இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. சரி அப்படின்னா நீ போய் வேலையை பாருன்னு சொன்னதும் இப்போ தான் வாக்கு கொடுத்து ஆஃப் டே லீவ் கொடுக்குறேன்னு உடனே இப்போ மாற்றி பேசிகிட்டு இருக்கியே, சரி நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது இப்படி உங்கள் அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு இவ வேமா அங்கே ஜெயிலுக்கு போனால் அவங்க அப்பா பார்த்தா கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உன்னால் என் மானமே போச்சு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை பற்றி நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு, நீ எப்படி அந்த கூவோட சேர்ந்து போய் இருப்ப, ஜிய மாதிரி பையனை விட்டுட்டு அந்தால எவ்வளோ டேஞ்சர்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற செட் அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உங்களோட வெட்டிங்கை நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற செட் அங்கே ரொம்பவே கோவப்பட்டுச்சு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிருது, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கப்பா அப்படின்ற செட் அவள் பேசுகிறா. நீ மியாட்ட எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, மியா எவ்வளோ உனக்கு சிஸ்டர்ன்றது உனக்கு புரியுதா இல்லையா, நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் எப்பயுமே உங்கள் பெத்த பொண்ணை விட அந்த அடா பண்ணவளுக்காக அவ்வளோ தூரத்துக்கு பாசம் காமிச்சிட்டு இருக்கீங்களே, அவன் உங்களோட கடனை கூட ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த கடன் எல்லாத்தையுமே நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்பயுமே அவன் மேலே தான் அக்கறை ரொம்ப இருக்கும் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நீ என்ன வேணாலும் பேசு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் இது எல்லாத்துக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே இருந்து போகிறா. ஒரு லேடி வர்றாங்க, அவங்கள பார்த்துட்டு இந்த ஆள் பல்ல காமிச்சிட்டு பயங்கரமாக ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம புள்ள எப்படி இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ரொம்பவே அவங்களும் ஹாப்பி ஆகிட்டு உங்கள் பையன் நல்லா இருக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப அவர் கூடி சீக்கிரம் எல்லா கடனையுமே அடைஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இந்த ஆள் ஒரு கேவலமான ஜென்மம் போல பொண்ணை இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுட்டு வப்பாட்டி வச்சுட்டு இந்த ஆள் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, லைஃப்பில் எதுவுமே நல்லதாகவே நடக்காதான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இது மேடம் நினைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இறங்கி வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே அவன் ஃபேஸை பார்த்ததுமே சின்ன வயசு ஃப்ரெண்டு ஃபேஸ் மாதிரியே அவனுக்கு தோணுது. நீ எவ்வளோ நேரமாக நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா வராமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். நான் இன்னுமே ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்றத அவ சொன்னதும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறப்ப நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவனோட பியூட்டியை பற்றி அங்கே புகழ்ந்து தள்ளுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப மோசமாக அங்கே உள்டாவை பேச ஆரம்பிச்சிடுறா. நீ ஒரு சரியான ஒரு மென்டல், நீ ஒரு வயசான கிழவைன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு அங்கே அவளை அவன் படுக்க வச்சதுமே அங்கே அவன் ஷோட்லாம் அங்கே மாற்றிட்டு இருக்கும்போது இவ பார்த்தா அங்கே இவன் என்னமோ நம்மளை பண்ண வரான்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு அடிக்க போயிடுறான். அவன் பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப அவள் பயந்து போய் விழுக போகிறப்ப வேமா அவன் பிடிச்சிடுறான். ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக இருக்கவும் எவ்வளோ டயத்துக்கு இப்படியே நீ பக்கத்தில் க்ளோஸாக இருக்க போறேன்னு சொல்லி கேட்டதுமே அவள் சாரி சொல்லிட்டு வேமா எழுந்திருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ரொம்ப எதுவும் கிஸ் எதுவும் பண்ண போறானான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அவன் ரொம்ப நர்வஸானதும் ஒன்ன மாதிரி பியூட்டிஃபுல் லேடி எல்லாம் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிருது. நான் உன் மேலே இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை, நீயா எதுவும் கற்பனையெல்லாம் கண்டுட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு போனதும் இவ ரொம்பவே கோவம் ஆயிட்டு என்ன தைரியம் தான் என்கிட்ட எப்படி பேசிட்டு போயிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம்
அசிங்கமாக வேற இருக்கு, ட்ரிங்க் பண்ணி இப்படிலாம் அவமானப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அக்ரிமெண்ட்டில் அவளுக்கு 30% சேவ்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கா அந்த டிசைன்ஸ்க்காக. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாமேன்ட்டு அவங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்கா. சாப்பிட்டியா, கரெக்டான டயத்துக்கு வந்து அப்படின்லாம் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே வித்தியாசமாக இருக்குது. பிறகு அவங்க ஃப்ரெண்டை போய் அவங்க மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த மியா போய் நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசியிருக்கா. அவன் வந்து ஆனால் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவுமே அவளை அபார்ஷன் பண்ண வைக்க போகிறாங்களான்னு சொன்னதும் அவள் பண்ணதுக்கு தானே பாவம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அவளுக்கு. ஆனால் வந்துட்டு என்ன அவளுக்கு தப்பாக தான் நடக்குது, இருந்தாலும் கர்மா யாரை விட்டுச்சு அப்படின்றத சொல்றா. உங்கள் அப்பா வந்து உன்ட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஜீதான்னு சொன்னதுமே அதை பற்றிலாம் நம்ம பேச வேணான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளங்க கூப்பிட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் இவன் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்றானேன்னு. சரி வா வந்து காரில் உட்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து கூப்பிட்றான்னு பார்த்தா நான் ஒன்றை மட்டும் தான் கூப்பிட்றேன்னு சொன்னதும் ஹீரோயின் சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்னைக்கு நைட் வந்து மீட் பண்ணிக்கலாம், நீ இப்போ கிளம்புன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நைட் வந்து நீ எதுக்காக அவனுக்கு வந்து டேட் கொடுத்த, நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பிஸியாக இருக்க போகிறேன் உன் கூட, இன்னொரு நாளா நீ கொடுத்துருக்கோன்னு சொன்னதும் இவனுக்கு என்னாச்சு திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு இங்கே தான் தங்கியிருக்கேன், அதுக்கு என்னவான்னு சொன்னதும் நீங்கள் தங்கவே நான் என்னமேனு சொன்னதும் அப்போ எங்கள் தெருவிலையா தங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை உன்னோட பேக்கிங் எல்லாமே பண்ணு, நீ இதுக்கப்புறம் என்னோட வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொன்னதுமே எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி அங்கே இருக்காங்க, நம்ம 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வேணாமா அதனால தான் சொல்கிறான். ஆனால் வந்து ஜெலசைட்டு தான் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பாட்டி வந்துட்டு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு பாட்டி நீங்கள் என்னைக்கு வந்துட்டு கிளம்ப போகிறீங்கன்னு சொன்னதும் உனக்கு என்னமோ வந்துட்டு நான் என்னை கிளப்பி விடுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு என்னை பார்த்து நீ என்ன இங்கே தங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும் இவங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. சரி போய் தூங்குங்க அப்படின்றத சொன்னதும் பாட்டி இந்நேரத்தில் போய் யாராச்சும் தூங்குவாங்களான்னு சொன்னதும் வேமா தூங்க கற்றுக்கோ அப்படின்னா தான் உன் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி உள்ளே அனுப்பி விட்றாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப அங்கே ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி விட்டுருக்காங்க போல், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு என்ன அவள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போர்வையை போத்துனா அவன் திரும்ப வந்து அவள் எடுத்து விட்டுட்டு இருக்கா. அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது இந்த மெழுகுவத்தியால் தான் இப்படிலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பாட்டி அவங்க மெய்றிட்ட நீங்கள் போய் அவங்களுக்கு சூப் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு எல்லாம் தெரியுது, நீ எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்து புகழ்ந்து அவனை பேசிட்டு கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுமே பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே மெய்ட் அதெல்லாமே பார்த்துட்டு இந்த சூப்பே அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க 2 பேருமே ஆல்ரெடி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நான் தான் சொன்னனா இல்லையா எப்படியாச்சும் இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு வந்துட்டு ஒரு பேரப்புள்ள கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு அவளுக்கு தலையெல்லாம் பெயின் ஆகுது. நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி என் மானமே போச்சு தெரியுமா, நேற்று நைட்டு அவனை போய் நான் பாட்டு புகழ்ந்து பேசியிருந்திருக்கேன் அப்படின்ற சரி அவள் பேசும்போது இதில் என்ன தப்பு இருக்குது, நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு புகழ்றன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியட்டுன்னு சொன்னதும் ஃபோனை வைட்டான்னு சொல்லிட்டு திட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வர்றதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு வேமா வந்துட்டு அங்கே வந்து அவள் மறைச்சிக்கிறா. நம்ம ஹீரோ நீ இப்போ வந்துட்டு முடிச்சுட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ எந்திரின்னு சொன்னதும் நேற்று நைட்டு வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி ஆயிடுச்சு, உனக்கே தெரியும் பாட்டியோட வேலை தான் அதுன்னு சொன்னதும் நேற்று நைட்டு வந்து நடந்தது வேணா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் வந்ததும் கிஸ் எதுவும் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு இவ கண்ணெல்லாம் முன்னதை பற்றி பேசினதும் நான் பாஸ்ட்டை பற்றி எதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை பார்க்க வந்ததுமே பாட்டி அவளங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னோட மருமகளை நீ நல்லபடியாக பார்த்துக்கறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நைட் போல் அவங்க கிளம்பி வெளியே போகிறப்ப நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும் நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து தலையிடக்கூடாது, நம்ம ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் எதுக்காக வந்து என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னதும் நீ வாட்டை நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டேன்னா நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், இப்போ என் கூட தானே இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்னோட ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது சரி என்னோட கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறான். அப்போ அவள் கார் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தாங்க வந்துட்டு நானுமே ஃபேக்ட்ரிக்கு போக வேண்டியது இருக்குது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்தா. நான் என்ன உனக்கு நான் டிரைவரா, நீ முன்னாடி வந்து உட்காந்துன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு. நேரடியாகவே கேட்டலாமேன்னு சொல்லிட்டு நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் சின்ன வயசில் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பற்றி சில கின்ஸ் வந்துட்டு அவனுக்கு கிடைக்குது. ஸோ அதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு
பண்ணிடுறான். மார்னிங் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட்லாம் கொடுத்துட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறத பற்றி அவன் கொடுத்துட்டு போகிறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃபோன் அங்கே அடித்ததுமே வேகமாக வந்துட்டு அந்த ஃபோனை வந்து அவன் வாங்கிட்டு போகும்போது அக்ரிமெண்ட் எதுவும் வந்து டெர்மினேட் ஆகணும்னா நீ வந்துட்டு எப்போ வேணாலும் என்கிட்ட வரல, நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நைட் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே அவன் பாட்டு அங்கே வந்துட்டு பெட்டுக்கு வந்து விடுறான். அது அவனோட பெட்டு தான். இவ தான் வந்துட்டு வேணும்னு அங்கே வந்து படுத்துச்சேக்கா. அப்போ அங்கே அவன் வந்து பக்கத்தில் மார்னிங் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உன்னோட லெக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப வேகமாக வந்துட்டு அவள் கவர் பண்ணிக்கிறா காலை. நீ வாட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ நீ எதுக்காக வந்துட்டு என்னோட பெட்டில் வந்து படுத்துச்சேக்கா, என்ன விஷயம்னு சொன்னதும் நீ இல்லை அதனால் நான் வந்து படுத்துக்கிட்டேன், நீ ஏதாச்சும் கற்பனை கதை கட்டிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் நைட்டே வந்துட்டு இவனுக்கு முனிப்பு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவன் கண்டுக்காமல் வந்துட்டு பேசாமல் இருந்திருக்கான். ரொம்ப ஓவராலாக நீ கற்பனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கே கோவப்படுறா. பக்கத்தில் வந்துட்டு இவன் ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. இந்த மாதிரிலாம் நீ முன்னாடி ட்ரெஸ் பண்ணிட்டு வராத, நான் வந்துட்டு நல்ல மனுஷன்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி நானுமே நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, நீ என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லும்போது ஃபோன் வந்துடுது. அவன் எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோயின் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததும் இவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. நீ என்ன நான் உன்னை கிஸ் பண்ண வந்தேன்னு நினைக்கிறியா, நான் என் கோட்டை தான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே காலில் வந்து டேர்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அவங்க அசிஸ்டண்ட்டை ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்து விசாரித்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ஷூ அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துச்சேக்கா. ஆல்ரெடி அந்த மியா வந்து பேசி இழுத்து விட்டுறா நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த லேடி நான் ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பசங்க வந்து நம்ம அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் அப்போ அங்கே வந்து விடுறா. என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி பொண்ணுங்கிட்ட பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் வாங்களே, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ரொம்பவே நல்ல பொண்ணு, நீங்கள் வந்துட்டு பேசாமல் என்னோட பிரதரை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவள் சரி ஓகே என்னோட அட்ரஸ் சொல்லவா, என்னை கூட்டிகிட்டு போய் விடுறீங்களான்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோவோட சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சுக்குது. இவளுக்கு தண்ணியெலாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அங்கே வந்து அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு வந்து அள்ளி போட்டுட்ருக்கா. இந்த லேடி வந்துட்டு என்னோட பிரதர்கிட்ட கூட இருந்துட்டு ரொம்ப அட்டனியம் பண்ணிட்டுருக்கா, ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு அவட்டே அங்கே வந்து திட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சார், அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக எப்பயுமே அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ரொம்பவே மோசமானவ, அவள் உங்களை மயக்க வச்சிருக்கா, இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவங்க, இவங்களையே உங்களுக்கு பிடிக்க மாட்டுது, நீங்கள் பாருங்கன்னு சொன்னதும் உன் ட்ரெஸ் பாரு கீழே கிழிஞ்சிருக்கு, நீ வந்துட்டு ட்ரெஸ் மாத்திக்கோன்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே நோசாய் போயிடுறா. ஐயோ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ நீ ஃபர்ஸ்ட் போய் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னதுமே அங்கே வேமா வந்துட்டு அவளுமே கிளம்பி போறா. இப்போ நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நீங்கள் தேடிட்டு இருக்க பொண்ணு அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணதுமே ஹீரோ வேமா வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு, நான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாட்டிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லப்ப நெக் பின்னாடி நான் வந்து 48 சொல்லிட்டு நம்பர் வந்துட்டு டேட்டு போட்டு வைக்கிறேன், நீங்கள் அது மூலமாக என்னை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்காயிடான்னு சொல்லிட்டு பார்க்க போனால் ஹீரோயின் அதே மாதிரி வந்துட்டு அங்கே பண்ணி வச்சிருக்கா. அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்ச பாட்டு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு மேலே வர்றான். ஆனால் வந்துட்டு இப்படி 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாயிருது. ஏன்னா வந்து பார்த்துட்டு இருக்க இப்படியே வந்து பார்த்துட்டு இருக்க போறியா, முதல் வெளியே போன வரேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த மியா வந்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் அனுப்பி விட்ருக்கா, லெட்டருமே இருக்குது, நீ வந்துட்டு இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல் என்னை வந்து மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு என்ன விஷயம் எதுக்காக நீங்கள் வர சொன்னேன்னு சொன்னதும் நீ கொள்ள வருஷமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேல, அதுதான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோலாம் காமிக்கிறா. அது வேற யாரும் கிடையாது, உன்னோட பிரதர் தான், உன்னோட அப்பாவோட வப்பாட்டிக்கு பிறந்தது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாய் போயிருது. அப்படின்னா இந்த ஆள் வந்துட்டு இப்படி சீட் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரி போய் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உன்னோட அப்பாட்ட போய் நீ வந்து பாரு அப்படின்றத அவ சொல்கிறா. கவலையாயிட்டு அங்கே வரும்போது நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்குறப்ப நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம நாளைக்கே வந்துட்டு போய் வந்து மீட் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நம்பவே முடியல, ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கனவு வருது, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க மாடியிலேருந்து கீழே வந்து செத்து இருந்திருக்காங்க அவன் கண்ணு முன்னாடியே. ரொம்ப வந்துட்டு அந்த கனவு வந்து அவளுக்கு ரொம்ப பயமாக வேற ஆயிடுது. என்னோட அம்மா வந்துட்டு இப்படி துடி துடிக்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிட்டு நம்ம இப்போ போய் கிளம்பி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.
அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு இத்தனை வருஷமா நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்க. உனக்கு வந்து தப்பான முறையில் ஒரு பையனுமே பிறந்திருக்கான். அந்த பையனுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீ நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? என்னோட அம்மாவோட சாவுக்கே நீ தானே காரணம். ஒன்றை மாதிரி ஜென்மத்துக்காக நான் ஏன் லோன் எல்லாம் பே பண்ணணும்? இதுக்கப்புறம் நீயே வந்துட்டு உன்னோட லோனை எல்லாத்தையுமே அடைச்சிக்கோ, உன் பையன்கிட்ட சொல்லி அடைக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போனதும் ஹீரோ வந்து அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ ஹீரோயின், நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் சரி, என்னோட அம்மா இறந்து போனதை என்னால் வந்துட்டு எப்படி வந்து மறக்க முடியும்னு சொல்லியிருந்துமே நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். ஜீ வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த அக்ரிமெண்ட் வந்து அவன் கையில் கிடச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, இப்போ ஃபேக்காக வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்ததுமே பாட்டிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. வீட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்ததுமே பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு, இதெல்லாம் என்ன வேலை, நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே வந்து மண்டி போட சொன்னதும் அவன் வந்து சாரி கேட்குறான். கோவப்பட்டு அங்கே அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்து அவளுக்கு அடிபட்டு போயிடுது. ஹீரோ, நீ ஏன் இப்படி வந்த, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பாட்டிக்குமே வந்து புரிஞ்சுக்குது அவங்க ஃபஸ்ட்டு வேணா ஆக்ட் பண்ணியிருக்கலாம், இப்போ உண்மையிலேயே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெடிசன்லாம் கொடுத்துட்டு, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் ரொம்ப நாளாக வந்துட்டு உன்ட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தேன், நீ வந்து பிஸியாக இருந்த வாசி, ஹாஸ்பிட்டலில் நம்ம 2 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து இருந்தோம், நீ தான் அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருந்த பொண்ணு அப்படின்ற விஷயத்த அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஏன்னா அவனை தேடி தான் இத்தனை வருஷமாக அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து அங்கே அவார்ட் ஷோக்காக போயிருக்கு. அந்த மியாக் தான் அந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அந்த அவார்டை வாங்க போகிறா. நம்ம ஹீரோயின் சீட் பண்ணிட்டு எப்படி திருறா பாருன்னு சொல்லிட்டு ஏதோ அவள் பெருசாலாம் கண்டுக்கல. அப்போ அங்கே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த டிசைனை பண்ணீங்க, அதுக்கு வந்து ரீசன் ஏதாச்சும் இருக்குல்ல, அதை சொல்ல முடியுமான்னு சொன்னதும், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அது எப்படி இவளுக்கு தெரியும், ஏன்னா வந்து வரைஞ்சது 5 இயர்ஸ்க்கு நானாச்சே முன்னாடி, அதை திருட்டுத்தனம் பண்ணி தானே இவள் வந்திருக்கா, அதோட டிராப்ட் வேணாலும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரூவ் பண்ணதுமே இப்படி கேவலமான வேலையாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவளுக்கு ரொம்பவே அங்கே அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோ எல்லார் முன்னாடியுமே வச்சு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிடுறான். சேர்ந்து அங்கே வெட்டிங் ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே மீட் பண்ண வந்ததுமே அவன் கையை கூட கொடுக்க மாட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல் கை கொடுன்னு சொல்கிறப்ப கையை பிடிச்சி இருக்கலாம் அமுக்குனதும், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ ஜெலஸ்னால பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் கே தான் அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கு. அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு ஆரம்பிச்சிருது. உன்னோட வெட்டிங் எப்படி தெரியுமா நடக்கணும், வா நம்ம போய் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறாங்க. இங்கே இவளை பார்த்தா நான் எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு அங்கே கையை கட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. ஹாஸ்பிட்டலுக்குமே அதே மாதிரி கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. என் கழுத்து ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நர்ஸ்ட்டை ட்ராமா பண்ணி அவங்கள தலையில் அடிச்சு போட்டுட்டு அவள் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இங்கே காமிக்கிறாங்க அந்த ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஹீரோயின் சூஸ் பண்ண அதே ட்ரெஸ் அங்கே சூஸ் பண்ணிட்டு இது எனக்கு வேணும்னு சொன்னதும், மேடம் ஆல்ரெடி இது பில் பே ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, நீ ஏற்று ஏற்று பேசுவியா, நான் யார் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பொண்ணுட்டு அங்கே அடிச்சுட்டு சண்டை போடும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து விடா, நீ வந்து தான் இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கியா, நீ சூஸ் பண்ணா என்ன, நான் சூஸ் பண்ணா என்ன, ஒரே ஃபேமிலி தானேன்னு சொன்னதும், ஓ நீ வந்துட்டு எப்போ என்னோட ஃபேமிலியான உன்ன மாதிரி வந்து மிஸ்ட்ரஸ்க்கு வந்துட்டு ஃபேமிலியாக இருக்கிறது கூட தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு கோவம் ஆயிட்டு, என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி அங்கே அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்கன்னா உங்கள் கை இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்போ நீ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் 2 ஃப்ராடுங்களும் சேர்ந்தா என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணியிருக்கீங்க நல்லாவே தெரியும், உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ் தானே நீ வேணும்னு தவிச்சிட்டு இருக்க, உனக்காக இந்த ட்ரெஸ்ஸை நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ ஃப்ரீயான்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிற மாதிரி போயிட்டு அங்கே கீழே போட்டு அங்கே மேலே ஏறி மிதிச்சுட்டு, இந்த வீட்டோட நீ மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்போ அசிங்கப்படுறதுக்குமே ரெடியாக தானே இருக்கும், நீ வந்துட்டு இந்த ஆளோட லைஃப்பில் வந்ததுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ண போகிற நீ பாரு அப்படின்றத சொல்கிறா. அந்த மியா அந்த ஜியை போய் மீட் பண்ணி, உனக்கு வந்துட்டு அவ தேவை, ஸோ வந்துட்டு நீ அவளை வந்து உனக்கு சொந்தமாயிக்கோ, நான் வந்து ட்ரக்கு கொடுத்துட்றேன் அவளை, அவள் வந்துட்டு உன்ட்டு இன்னைக்கு மிஸ்ஸாகவே ஆக மாட்டான், எனக்கு வந்து நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ரொம்ப வந்து சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு இருந்தா, இவன் பின்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அப்படியே வந்துட்டு மயக்கமாக்கிடுறான். ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்துட்டு நீ எனக்கு சொந்தமாகறதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ
கால் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு அவனுக்கு பயமாயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்னை விடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அடிச்சுட்டு தள்ளும் போது நீ என்ன தெரிஞ்சு தான் என் மேலே கையை வைப்ப, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க தப்பாக நடக்க பார்த்ததும் உன்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்கிறப்ப தப்பாக நடந்த பிறகு அவர் என்ன பண்ண போகிறாரு பாவம்னு சொல்லிட்டு மேரேஜ் தான் பண்ணி வைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஃப்ரெண்டுமே அங்கே வந்துடுறாரு. என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டு மேலே கையை வைப்பேன், இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கான். ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு நடந்துட்டுருக்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி வந்துட்டு அங்கே கத்திட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி என் பையன்ட்ட இந்த மாதிரி நடப்பீங்க, எப்படி போட்டு அடிச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை போய் மாட்டிட்டுருக்கான். உங்கள் பையன் பண்ண வேலைக்கு அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கணும், நான் வந்து மன்னிச்சு விடுறேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா இவன் இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாது, அப்ராட் போயிடணும், இல்லை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாயிருது. அப்போ பாட்டி அங்கே வந்ததுமே பாட்டிகிட்டையுமே அவங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. ஆனால் பாட்டி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இப்படி கேவலமான வேலை இல்லாமல் நீ பண்ணுவ, நீ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, நீங்கள் மரியாதையை என்னோட வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, அவங்க அம்மா மாடியிலேருந்து கீழே தள்ளிவிட்டு யாரும் கொலை பண்ண மாதிரி. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுறா. இந்த விஷயம் தெரியணும்னா நீ வந்துட்டு கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணது வேற யாரும் கிடையாது, அவங்களோட ஸ்டெப் மதர் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகிருது. வேமா போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த மியா வந்து கால் பண்ணி உனக்கு தெரியணும்னா நீ என்னை மீட் பண்ணவா, எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து அங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிண்டல் பண்ணதும் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, என்னோட அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு சொன்னதும் அதனால தானேப்பா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வா அப்படின்றத அவ சொல்கிறா. நாங்கள் போனதுமே உனக்கு 3 minutes டைம் கொடுக்குறேன், நீ உள்ளே போய் என்ன வந்து தேடணுமோ தேடிக்கோ, அதுக்குள்ளே நீ தேடி வெளியே வரலன்னா அங்கே கேஸ் லீக் ஆகி நீ செத்து போயிடுவா அப்படின்றத சொல்கிறா. ஃபோனையுமே கீழே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை நீ உள்ளே போ அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் எப்படியாச்சும் வந்துட்டு இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே தேடிட்டு இருக்கா. எனக்கு கரெக்டான ஃபேஸ் அதில் தெரியல, கண்டிப்பாக வந்து ஃபேஸ் தெரிஞ்சா இந்த ரேடியோ ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அவள் தேடுறா. அங்கே வந்து டைம் வேறு ஆயிட்டுருக்கு. இவளுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு இன்னைக்கு சாக போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வேற ஒரு ஃபோன் வேலை கொண்டு வந்திருக்கா போல. உடனே அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவன் நீங்க சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சி அடிச்சுட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் கடைசி அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறா. பட் அவள் அங்கவே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவள் நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல. அதை நினச்சிட்டு அவளுக்கு ஹாப்பியாகிறதா, இப்படி அம்மா வந்துட்டு கொலை பண்ண ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அது யாருன்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் ஆகுறதுனால ஒன்றும் புரிய மாட்டுது. அந்த வீடியோ வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ தான் இந்த ஃபார் அப்படின்ற செட்டு கொடுக்குறான். அவங்க ஸ்டெப் மதர் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நீ வந்து என்னோட லைஃப்பை விட்டு போயிரு, அவர் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அடுத்து உங்களோட லைஃப்பை கெடுக்கிறதுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே நல்லவ மாதிரி எங்கே பேசிட்டு வேமா பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டு கொலையுமே பண்ணியிருந்திருக்கா. ஸோ வந்துட்டு அவங்க துடி துடிக்க இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளால் தாங்கவே முடியாது. இந்த லேடியை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இவ சாகுற வரைக்கும் உள்ளவே தான் கிடந்து சாகணும், அதுதான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்றா. நெக்ஸ்ட் டே பார்த்தா வெக்கமே இல்லாமல் வெட்டிங் வேற 2 பேருமே சேர்ந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை கொண்டு வந்துட்டு ஃபியூனல் கொண்டாட வந்ததுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, வெட்டிங் இடத்துல எப்படியா பண்ணுவேன்னு சொன்னதும் நீ தானே வந்துட்டு என்னோட அம்மாவை கொலை பண்ண, அப்படின்னா வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் தானே கிடைக்கணும், என்னோட அம்மாவோட ஃபியூனல் நடக்கட்டும் இங்கே, அதுக்கப்புறம் உங்களோட வெட்டிங் நடக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு கோமாயிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப வந்துட்டு நீ நல்லா ஆளு மாதிரி பேசிட்டு இருக்கையில இந்த லேடிக்காக தானே என்னோட அம்மாவை கொலை பண்ணேன், இந்த லேடிக்கு இந்த ஆள் கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டு இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர் போயிட்டு இருக்கு போல. அந்த விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருது. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த லேடி இந்த லேடி கூட சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ணதில் இவங்க 4 பேருக்குமே பங்கு இருக்கு போல. எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர்த்தையுமே அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாகும் போது நம்ம ஹீரோங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட வாழ்த்தெல்லாம் வாங்கி நான் உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை மேரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்களோட அனுமதி கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னாவே சொல்கிறான். ஹீரோயின்மே கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்கன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.